ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரக நிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் வீற்றிருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா அந்தளவுக்கு யோகம் இல்லைன்னு தான் சொல்லக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா எப்பொழுதுமே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் கொஞ்சம் வலிமைகள் குறைந்து போகுன்றவிதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற பிப்ரவரி 11 தேதி வரலும் தான் இருக்கார். அதுக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அதுக்கு ஒரு யோகம் தான். ஆனால் இந்த முதல் 11 நாட்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அந்த முதல் 11 நாட்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சளவு அன்றாட தேவைகள் நீங்கள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிக்காமல் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. எடுத்துகிட்டு திரும்ப தடுமாறதை காட்டிலும் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். முதல் 11 நாட்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் புதிய தொழில்கள் தொடங்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. நான் எதுக்காக எடுத்த உடனே இந்த விதிகள் சொல்கிறேன்னாக்கா, இது தன்னோட சேனல் அப்படின்றனால என்னோட கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அப்படியே 100க்கு 100 ஒத்து வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தெளிவாக சிந்தித்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்குன்ற நோக்கத்தோடு இருந்துகிட்ருக்கேன். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கனால உங்கள் பேரில் அவச்சொல் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வண்டி வாகன தடைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. இந்த முதல் 11 நாட்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவு சுக்கிரனின் அம்சமான லட்சுமி தேவி, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்போ முதல் 11 நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறுகிய நாட்கள் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. அப்போ ஏதாவது இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினதுலேருந்து ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு அம்பாள் சன்னதியில் போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இந்த முதல் 11 நாட்கள் எனக்கு எந்த விதத்திலையும் தோஷங்கள் ஏற்படக்கூடாது, மன நிம்மதி குறைந்து போகக்கூடாதுன்னு மட்டும் வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகுன்றவிதிங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன காரணத்துக்குனால இது சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 8ஆம் இடமானது நட்டம், அவமானம், விரயத்தை சொல்லக்கூடிய இடம். எப்போதுமே 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த நேரத்தில் இருக்கிறனால இதுவுமே சந்திராஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். முடிவுகள் சரியான முடிவு, எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதை இன்னொரு தடவை சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால தான் முதல் 11 நாட்கள் மட்டும் மிக 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 எச்சரிக்கையாக இருங்க. எந்த விதத்தையும் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. புதிய முயற்சி, புதிய தொழில் தொடங்கக்கூடாதுன்றவிதிங்க. அதே வேளையில் 11 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுக்கதுமே ராசிக்கு 9ஆம் இடமான சனி பகவானோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மகர வீட்டுக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அந்த வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் 5, 9ஆம் இடத்தோ சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுப பலன் செய்வான் அப்படின்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டம் 11ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு மனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்றவிதிங்க. அப்போ முதல் 11 நாட்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு முதல் 11 நாட்கள் பெஸ்ட்டாக இல்லையோ அந்த அளவுக்கு யோகம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியானது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாக ஒரே வீடுகளில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கும் அப்படின்றவிதிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறதுனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ தான் பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ந்து வந்துட்டுருக்கின்றவிதிங்க. இதுக்கு முன்னாக அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ இந்த கடந்த ஒரு வருட காலமாக தான் ஏதோ ஓரளவுக்கு தொழிலில் வளர்ச்சி அடைகிறோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்னும் 2 வருட காலகட்டத்துக்கு ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணுன்னாக்கா யோசிக்காமல் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் விசேஷமான அமைப்பு. தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த விதத்துலையும் நீங்கள் சுணக்கங்கள் இல்லாமல் உங்களோட தொழில் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வத்தை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார், 11ஆம் இடத்தில் ராகு உட்காந்துருக்கார் அதை ஜீர்ணிச்சு கொடுக்கறதுக்காக. ஏன்னா ஆமேடம் எருதுகணி நண்டு சுர 5 இடத்தில் காரணாகும் ஜாதகர் பொன்மத்தியில் தீழ்வார் அப்படின்றவிதிங்க. அப்போ ராகு 11ஆம் இடத்துல இருக்க ஒரே ஒரு காரணத்தினால தொழில் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வருமானங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சேலரி அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அதை விட பன்மடங்கு ஒரு 3 மடங்குக்கு மேலே கொடுக்கறதுக்கு ரெடியாக காத்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுன்றீங்க. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே
இந்த உழைக்கிறதுக்கு எந்த விதையும் தயங்க மாட்டீங்க. எத்தனை நாட்கள் ஆனாலும் தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைகள் செய்யணுன்ற மாதிரி இருப்பீங்க. ஆனால் உழைக்கிறதுக்கு இனிமேல் கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு காத்துக்குங்க. கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல செய்திகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை வெகு நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல சார், அந்த குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா, கெடா விட்டு காது விட்டு மொட்டடிக்கலாம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா யோசிக்காமல் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் போய்ட்டு வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெகு நாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கோம் சார், குழந்தை பேர் அமைப்புகளே ஏற்படலை, குழந்தைக்கான அமைப்புகள் ஏற்படுமானாக்கா 9, 10ஆம் அதிபதி ஒரு இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியோடு அது சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பேர் அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டுருக்குன்றீங்க. இல்லை சார் வெகு நாட்களாக திருமணம் ஆகலை, திருமணத்துக்கான யோக காலகட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் அதிபதி இந்த நேர காலகட்டத்தில் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார். தெளிவாக சொல்ல வர இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு வரன் வருது அப்படின்னாக்கா மேக்சிமம் நீங்கள் தட்டி விட வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் தான் கலஸ்தர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் உச்சபலம் பெறுறார். அப்போ உச்சபலம் பெறதுனால தன்னோட தகுதிக்கும் அதிகமாக உழைக்கக்கூடிய வருமானம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்ணோ அல்லது பையனோ தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ தவிர நமக்கு சாதாரண நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வலிமை குறைந்த ஒரு கணவரோ மனைவியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி இந்த நேரத்தில் உச்சபலம் பெறதுனால இந்த நேர காலகட்டங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான கணவன் அல்லது மனைவி அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசம் வந்திருக்கு. இந்த மாத காலங்களில் வரக்கூடிய வரன்களை தள்ளிவிடாமல் அதை கொஞ்சம் நல்ல ஒரு இதை பார்த்து இந்த மாதத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் கூட உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் தனக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் தனாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒன்று இடத்துல சேர்ந்திருக்கனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் ஏற்படும். கடன்கள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் விதிங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியே இதே புதன் பகவான் வரதுனால உங்களோட குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்து 7ஆம் அதிபதி உச்சபலம் பெற்றதுனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் அதிபதி சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனால தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் பெறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா படிப்பில் கொஞ்சம் மந்த சூழல்கள் ஏற்படலாம். அதுக்காக என்ன செய்யணும்னாக்கா விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாயந்தர வேளையில் விளக்கு போட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குன்றீங்க. அடுத்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் இடங்களில் கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறுன்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தமான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான அமைப்புகள் உண்டு. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சுய ஜாதத்தில் 7, 9ஆம் அதிபதியின் தசாபத்திகள் நடந்தால் கண்டிப்பாக போகிறதுக்கு எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாதுன்றீங்க. அப்போ இந்த குருவின் பார்வைகளும் வலுவாக இருக்கிறனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக வந்துட்டுருக்கும். விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு விவசாயத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். தொழிலில் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன் பகவான் வரதுனால வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்குறதுக்கும் யோகங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழிலானது வருகின்ற ஏப்ரல் வரலும் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.